நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரா நடந்த 3வது டி20 போட்டியில ஒரு கலக்கலான ஆட்டத்தை வெளிப்படுத்தி மார்ச் 20, 2026 வெள்ளிக்கிழமை ஆக்லாந்துல இருக்கிற ஈடன் பார்க் மைதானத்துல 8 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சிருக்காங்க. இந்த வெற்றியோட பிளா கேப்ஸ் அணி 5 போட்டிகள் கொண்ட இந்த சீரீஸ்ல 2-1 வரை ஒரு முக்கியமான முன்னிலைய பிடிச்சிருக்காங்க. தென்னாப்பிரிக்கா கொடுத்த 137 ரன் டார்கெட்டை நியூசிலாந்து அணி 22 பந்துகள் மீதமிருக்கிறப்பயே அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்க. இதுல இருந்து அவங்க மேட்சை கண்ட்ரோலா வெச்சுக்கிட்டாங்கங்கிறது நல்லாவே தெரியுது. சேசிங்குக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன்களான டாம் லேதம், டெவான் கான்வே 96 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு வலுவான அஸ்திவாரத்தை அமைச்சு கொடுத்தாங்க. லேதம் 55 பந்துகளில 63 ரன்கள் எடுத்து அவுட் ஆகாம நின்னாரு. கான்வேவோ வெறும் 26 பந்துகள்ல அதிரடியா 39 ரன்கள் சேர்த்தாரு. பவுலிங்கும் ஆரம்பத்திலேயே கலக்கினாங்க. லாகி பெர்குசன் ரொம்பவே சிக்கனமா பந்து வீசி அந்த பவுலிங் யூனிட்டுக்கு முன்னின்று வழிநடத்தினாரு. முதல்ல பேட் செஞ்ச தென்னாப்பிரிக்கா அணிக்கு நியூசிலாந்து பவுலர்கள் பந்து வீசின விதம் ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. 20 ஓவர் முடிவுல 9 விக்கெட் இழப்புக்கு வெறும் 136 ரன்கள் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சது. அந்த அணியில பெரிய பார்ட்னர்ஷிப் அமையவே இல்லை. பல பேட்ஸ்மேன்கள் ஆரம்பத்துல நல்லா ஆடினாலும் அதை பெரிய ஸ்கோரா மாத்த முடியாம அவுட் ஆகிட்டாங்க. ஆரம்பத்திலேயே வையான் முல்டர், லோக்கி பெர்குசன் பந்துவீச்சுல டக் அவுட் ஆகி வெளியில போனாரு. டோனி டி சோர்சி 18 பந்துகளுக்கு 15 ரன்கள் எடுத்தார். ஜேசன் ஸ்மித் 10 ரன்கள் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் திணறின போதும் அங்கோபானி மக்வோயனா கடைசி நேரத்துல அதிரடியா விளையாடி 20 பந்துல 3 சிக்ஸர் உட்பட 26 ரன்கள் விளாசி நாட் அவுட்டா இருந்தாரு. ஜார்ஜ் லிண்ட் 19 பால்ல 23 ரன்கள் எடுத்து ஓரளவு கை கொடுத்தாரு. நியூசிலாந்து பவுலிங்ல கைல் ஜேமிசன் 42 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டும், மிச்சல் சாண்ட்னர் 21 ரன்கள் கொடுத்து 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. இவங்க 2 பேரும் சவுத் ஆப்பிரிக்கா ரன் சேர்க்கிறதை ரொம்பவே கட்டுப்படுத்தி திணறடிச்சுட்டாங்க. தென்னாப்பிரிக்கா அணியில டையன் ஃபாரஸ்டரும் இருந்தாரு. ஆனா நியூசிலாந்து சேஸ் பண்ணும்போது ஒரு முக்கியமான கேட்சை கோட்டை விட்டுட்டாரு. 137 ரன் எடுத்தா ஜெயிக்கலாம்ங்கிற இலக்கோட களமிறங்கின நியூசிலாந்து ஓப்பனர்கள் டாம் லேதம், டெவோன் கான்வே சவுத் ஆப்பிரிக்கா பவுலர்களை நிதானமாவும் அதே சமயம் கொஞ்சம் அதிரடியாவும் சாமர்த்தியமா ஃபேஸ் பண்ணாங்க. முதல் 2 ஓவர்ல வெறும் 5 ரன் மட்டும் எடுத்து கொஞ்சம் நிதானமாத்தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா 5வது ஓவர்ல அவங்க வேகம் காட்டுனாங்க. லுத்தோ சிபம்லா பவுலிங்ல மொத்தமா 21 ரன் அடிச்சு வெளுத்து வாங்குனாங்க. அதுல கான்வே ஒரு சிக்ஸர், ஒரு 4 அடிச்சிருந்தாரு. இந்த அதிரடி ஓவர் தான் அவங்க கை ஓங்கினதுக்கு முக்கிய காரணம். இது நியூசிலாந்துக்கு ரன் சேசிங்ல ரொம்ப நல்ல கண்ட்ரோல் கொடுத்தது. கான்வே 39 ரன் அடிச்சிருந்தாரு. அதுல 4 4, 2 சிக்ஸரும் இருந்துச்சு. ஆனா கேஷவ் மகாராஜ் பவுலிங்ல டீப் மிட் விக்கெட்ல கேட்ச் ஆகி அவுட் ஆயிட்டாரு. லேதம் தொடர்ந்து நிதானமா ஆடினாரு. அவரோட 4வது டி20 அரைசதத்தை அடிச்சு டீம வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு போனாரு. பிளா கேப்ஸ் வெறும் 16.2 ஓவர்லயே 2 விக்கெட் மட்டும் இழந்து இலக்கை எட்டிட்டாங்க. இது அவங்க டாப் ஆர்டர் பேட்டிங் எவ்வளவு ஸ்ட்ராங்னு நல்லாவே காட்டுச்சு. இந்த 5 போட்டிகள் கொண்ட டி20 தொடர் 2 கிரிக்கெட் அணிகளுக்கும் இடையில இருக்கிற பலத்த போட்டிய நல்லாவே காட்டுது. ரொம்பவே பரபரப்பா போயிட்டு இருக்கு. மார்ச் 15ஆம் தேதி நடந்த முதல் டி20 போட்டியில நியூசிலாந்து எடுத்த 91 ரன் இலக்க தென்னாப்பிரிக்கா 7 விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப ஈஸியா துரத்தி பிடிச்சு ஜெயிச்சு தொடரை தொடங்கி வச்சாங்க. ஆனா மார்ச் 17ஆம் தேதி ஹாமில்டன்ல நடந்த 2வது டி20 போட்டியில நியூசிலாந்து அணி உடனே பதிலடி கொடுத்து 68 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. அந்த போட்டியில டெவோன் கான்வே தான் ஸ்டார் பெர்ஃபார்மர். 49 பந்துல 60 ரன்கள் அடிச்சு நியூசிலாந்து அணி 175 ரன்கள் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தாரு. அதுக்கப்புறம் லோக்கி ஃபெர்குசன், பென் சியர்ஸ் 2 பேருமே தலா 3 விக்கெட் எடுத்து தென்னாப்பிரிக்காவை 107 ரன்கள்லயே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த தொடர் டாம் லதாம், டெவோன் கான்வே மாதிரி அனுபவமான வீரர்களுக்கும் அதே சமயத்துல புதுசா வர்ற இளம் திறமைகளுக்கும் அடுத்து வர சர்வதேச போட்டிகளுக்கு தங்கள தயார்படுத்திக்க ஒரு நல்ல களமா அமைஞ்சிருக்கு. நியூசிலாந்து அணி இப்போ 2-1 வரை சீரீஸ்ல முன்னிலையில இருக்கிறதால இனி வரப்போற போட்டிகள்ல பரபரப்பு ரொம்பவே ஏறிடுச்சு. 4வது டி20 போட்டி ஞாயிற்றுக்கிழமை வெலிங்கன்ல நடக்குது. சவுத் ஆப்பிரிக்கா சீரீஸை சமன் செய்ய பாக்கும் நியூசிலாந்து டீம் முடிவான வெற்றியை தனதாக்க முயற்சி பண்ணும். இந்த சீரீஸுக்கு முன்னாடி இந்த 2 அணிகளும் மார்ச் 4ஆம் தேதி நடந்த ICC ஆண்கள் டி20 2026 செமி ஃபைனல்ல ஒரு பெரிய மோதல்ல ஈடுபட்டாங்க.
அதுல ஃபின் ஆலன் அடிச்ச ரெக்கார்ட் செஞ்சுரி காரணமாக நியூசிலாந்து 9 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா ஜெயிச்சது. இப்போ நடந்துகிட்டு இருக்கிற இந்த T20 சீரீஸ் இந்த ரெண்டு முக்கியமான கிரிக்கெட் நாடுகளுக்கும் இடையில இருக்கிற தீவிரமான போட்டித்தன்மையையும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க ஆட்டத்துல வர்ற மாற்றங்களையும் நல்லா காட்டுது.